ஓகே கேஸ் பேக் வித் இன்னொரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு தளபதி பர்த்டே அன்றைக்கி ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா விடியற்காலில் 1 மணிக்கு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு ரோர் அப்படின்ற ஒரு சின்ன கிளிம்ஸு ஜனநாயகந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக அதை எங்கள் ரீல்ஸு தள்ளதெல்லாம் அதுதான் வந்துகிட்டே இருக்குது. அண்டு ட்விட்டர்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் ஆக்சுவலாக கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்பர் 1, இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கா? 2வது, அப்படி ஒரு ரீமேக் படமாக இருந்தால் தெலுங்கு படத்தது பாலகிருஷ்ணா நடித்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பகவத் கேசரி அப்படின்னு ஒரு படத்தோட ரீமேக்கா ப்ரோ? ஏன்னா நேற்று இந்த ஃபஸ்ட் ரோர் அந்த கிளிம்ஸ் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுதான் நிறைய மீம்ஸாக போடுறாங்க, பகவத் கேசரி தாண்டா அப்படி இப்படின்னு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னென்ன காலையில் தூங்கவே இல்லை. அப்புறம் ரீல்ஸு யூடியூப் வீடியோஸ் அப்படி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என்னென்ன வீடியோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழுந்தே ஒரு 1 hour தான் ஆகுது ஒரு வீடியோன்றதை பண்ணலான்னு சொல்லிட்டு. இது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம், ஜாலியான விஷயம் என்னென்னா, நான் எப்படி ஒதுங்கிக்கிறேன் இந்த இடத்துல போடுற அந்த போஸ்டரை வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 ஒரு புது போஸ்டர் நம்ம தளபதி அவர்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டெர்ரிஃபிக்காக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த பக்கம் ஒரு எனிமி கேங் நிற்குது, ஃபயரு, நடுவில் பார்த்திங்கன்னா போலீஸ் கெட்டப்பில், கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வால், அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனுஷன் இருக்கார். சூப்பரான ஒரு போஸ்டரு. இது எக்ஸ்பெக்டட் தான். 12 மணிக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாருமே செம்ம சர்ப்ரைசிங்லி ஷாக்கிங்லி ஆனாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் கூட மேபி ஒரு 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் ஆல்ரெடி நம்ம தளபதியை போலீஸ் கெட்டப்லலாம் படத்துலலாம் பார்த்துருக்கோம், அது பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த படம் எந்த விதமான அப்டேட் கொடுத்தாலும் தட்ஸ் கோனா பி ஸோ ஸ்பெஷல். என்ன ரீசன் அப்படின்னா, த லாஸ்ட் மூவி இன் ஹிஸ் கெரியர் அப்படின்னு. அவர் கெரியர்லேயே இதான் கடைசி படம் அவர் சொல்லலை. பட் இதுக்கப்புறம் அரசியல் பண்ணி தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாட் எவர் இட் இஸ், 2026 கலெக்ஷனும் நம்மளது தான், எலெக்ஷனும் நம்மளது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் எவ்வளோ தடங்கள் வந்தாலும். அண்ட் இப்போ இந்த முக்கியமாக தெலுங்கு படத்தோட ரீமேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகனில் இருக்கிற அந்த ஓப்பனிங் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் கிட்ட தான் அந்த ஏரியாவில் ஒரு ஜெயில் செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஜெயில் கைதியாக தான் தளபதி அதில் இருந்திருக்காராம் ஸ்டார்டிங்கில். அந்த ஓப்பனிங் சீன்லாம் அதில் நடித்த சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, இட் ஃபீல்ஸ் லைக் இது பகவத் கேசரியோட ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. பட் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஃபேன்ஸோட இன்ஸ்டிங்க்ட்டு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. பகவத் கேசரி தெலுங்கில் ஓடிச்சா அந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க பாலகிருஷ்ணாவை வச்சு. பிகாஸ் அப்படி தான் இருக்கும் சில ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அதில். பட் ஓவரால் ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா பாலகிருஷ்ணா படங்கள் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குன்னா, அந்த தூக்கி பறக்க விடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. 100 கோடி ஈஸியாக ஒரு படம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வர வச்சிரும். அதுதான் அவரோட படங்களில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதில் ஸ்டோரி லாஜிக் கெலிக்ஸ்லாம் நான் பார்க்கவே முடியாது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சவுத் இந்தியாவோட ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு சூப்பர் மேன். அவெஞ்சர்ஸ்னு ஒரு தனியாக ஒன்று வச்சாங்கன்னா இவர் தான் டாப்பில் இருப்பார். அந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மனுஷன். பட் பகவத் கேசரியோட ரீமேக்காக இருந்தாலும் மேபி சேம் ஸ்கிரிப்ட் அப்படியே இல்லாமல் தளபதிக்கு ஏற்ற மாதிரி மேபி மாற்றிருக்கலாம். ரீமேக் எடுக்கிறது தப்பே கிடையாது. பட் அப்படியே எடுத்து வைக்கிறது தான் தப்பு. கொஞ்சமாவது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு H. வினோத் அவர்கள் கோட்டை விட மாட்டார்னு நினைக்கிறேன். பிகாஸ் டைம் நிறைய இருக்குது. அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸ் பொங்கலுக்கு. இவ்வளோ டைம் இருக்கிறப்போ இந்த சீன் சரியில்லை, இந்த ஏரியா சரியில்லைன்னா மறுபடியும் ரீஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டாருன்னா அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கூப்பிடலாம் முடியாது. ஆப்வியஸ்லி அரசியல் பணிகள்ன்றது இதுக்கு மேலே தான் பயங்கர தீயாக தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா இருக்கணும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே தலைவா. எவ்வளோ தடங்கள் வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய க்ரௌடு எப்போவுமே உங்கள் பின்னாடி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போகணும். டாடா கைஸ், பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.